இப்போ சகராசுரனை கொண்டதும் அதற்கு ஒரு ஐடியா பண்ணு, பூதனையை கொல்றதுக்கு அதற்கு ஒரு ஐடியா பண்ணு, கொக்கா வந்தவனை கொல்றதுக்கு அதற்கு ஒரு ஐடியா பண்ணு, வத்சாசுரனை கொல்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணு. இதெல்லாம் ஒரு உபாயங்கள், நீ எடுத்த உபாயம். இதெல்லாம் இன்னொரு மீனிங் என்னன்னா தைரியம்னு ஒரு அர்த்தம். உனக்கு வந்த தைரியத்தை நான் போற்றுகிறேன். அவர்களை எதிர்த்து நீ குழந்தையா இருந்தாலும் தைரியமாக போராடினாயே, அந்த தைரியம் எங்களுக்கு வேண்டும் என்பதை நான் உன்னை போற்றுகிறேன் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார். திரள் போற்றி புகழ். கடல் போற்றி அப்படின்னா கடல் அப்படிங்கிறது தான் சரணாகதி தத்துவம். முழுவதுமாக சொல்லக்கூடியது. பொல்லா அரக்கனை ஓங்கி உலகளந்த சினத்தினால் திணறங்கி பொன்னா அரக்கனை 50 மூடறுத்து அப்படின்னு எல்லாம் திருவிக்கிரமணாவதாரம் ராமாவதாரத்தை சொன்னாலுமே உன்னுடைய பாவத்தை போக்கக்கூடிய திருவடிகளை நான் போற்றுகிறேன். கடல் போற்றி அப்படின்னா உன்னுடைய திருவடிகளை போற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். வீரக்கடல் வாயு உன்னுடைய திருவடிகளை போற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பொன்ற சகடம். பொன்று அப்படின்னா பொன்ற சகடம்னா அழித்து அப்படி அர்த்தம். அதை நம்ம முதல்ல பார்த்தோம். பொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றியே. கள்ளச்சகடம் மருதும் கள்ளச்சகடும் மருதும் கலக்கழிய. இதையே கலைக்கழிய பிள்ளை அரசே அப்படின்னு பெரியாருடைய உதவி செய்த பிள்ளை அரசே, பெரிய பிள்ளை அரசே அப்படின்னு பெரியாருடைய வாந்திரம், பெரியாருடைய பாசுரம். கள்ளச்சகடம் உடைத்தாய் அப்படின்னு கள்ளச்சகடமும் மருதும் கலக்கழிய உதவி செய்த பிள்ளை அரசே அப்படின்னு பெரியாருடைய பாசுரம். அதை ஆண்டாள் பெரியாருடைய பொண்ணுதானே, அதனுடைய இது தெரிகிறது. அடுத்தது முக்கியமானது வென்று பகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்றி. வென்று பகை கெடுக்கக்கூடியது. அனைவருடைய பகைவர்களுடைய அனைவர்களுடையும் நீ வென்று அவர்களை வெற்றி கொண்டு அழிப்பதற்கு உன் கையில் மெயினாக இருந்தது என்ன? வேல். அந்த வேலை போற்றி. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சக்கரம், நீங்க பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்றோம்.